வெல்கம் பேக் டு சூடா சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மிட்டாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டம்ளர் சைஸில் வந்து 2 டம்ளர் சர்க்கரைங்க, அதே டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கணுங்க. அப்புறம் ஒரு தேங்காய், முழு தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேனுங்க, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணுங்க. அப்புறம் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 9 ஏலக்காய் போட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் உரலில் வச்சு தட்டி எடுத்துக்கிட்டேங்க. அந்த தட்டினது வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சக்கரை உடைச்சிருக்கீங்களா பாவு காய்ச்சறதுக்கு, அதில் வந்து போட்டுக்கணுங்க. அப்புறம் ஒரு பிளேட் வச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து நெய் ஊற்றி அந்த பிளேட் ஃபுல்லாக நான் தடவி வச்சுருக்கிறேனுங்க. அந்த தேங்காயை ஜாரில் மாற்றணும் இல்லைங்களா, அதை மிக்சியில் ஒரு 2 ஸ்பல் வந்து விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பாவு காய்ச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு வந்து கம்பி பதம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. கம்பி பதம் மாதிரி வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் விட்டு பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே அப்படியே தண்ணியாக வராத கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜில் தேங்காயை அதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கை எடுக்காத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கேப் விடாத. இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணணுன்னா பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கீங்க, நிலக்கடலை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் பொட்டுக்கடலை போட்டிருக்கிறேனுங்க. அந்த நெய் தடவி வச்சுருக்கலாம், அந்த பிளேட்டுக்கு இதை மாற்றிட்டுங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு விட்டுறணுங்க. ஆற விட்டுட்டு அதை ஒரு கத்தி போட்டு கீத்து மாதிரி கட் பண்ணால் இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்து பார்த்துட்டு இப்போ நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்க, நல்லா வந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் மிட்டாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.